விளம்பரம் இல்லாத கலைஞர்களுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கும்? கடைசினா ரஜினி சாரையும் கமல் சாரும் ரெண்டே ஒன்றா வச்சு நிறைய பேர் என்னை கவுத்து விட்டுருக்காங்க, காலை வாரி விட்டுருக்காங்க. இன்னைக்கு நான் பாடலாசிரியர், கம்போஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன்னா எல்லாமே அவர் ஒரு சூரியன் மாதிரி. மெட்ரோ 49 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த புது கலையும் கலைஞனும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தரை சந்திக்க போகிறோம். அவர் நாடறிந்த இசைக்கலைஞர், தஞ்சை மண்ணின் தங்கம், பிரபல சினிமா பாடகர் அண்ணன் அந்தோணிதாசன் அவர்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம. வணக்கம் அண்ணா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும்போது ரொம்ப ரெகுலராக வணக்கம் சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக ட்ரெண்டியும் ஒரு வணக்கம் சொல்ல போகிறோம். எப்படின்னா சீன் டபாக்கு டம்டம் வணக்கம். இது சீன் டபாக்கு டம்டம், ரெண்டு கை பிடிச்சுங்க. அதுக்கப்புறம் டைலாக் என்ன சொல்றீங்களா? ஆமாம், சீன் டபாக்கு டம்டம். மெட்ரோ 49 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போக்குமலை அந்தோணிதாசன். சீன் டபாக்கு டம்டம். சீன் டபாக்கு டம்டம். சீன் டபாக்கு டம்டம். சூப்பர்ண்ணா, வெரி குட். ஸோ இன்னைக்கு நம்ம நிறையா விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நீங்கள் உங்களுடைய பாடல்கள் எல்லாருக்கும் அவ்வளோ நெருக்கமான பாடல்கள், மனசுக்கு நெருக்கமான பாடல்கள், ரொம்ப மண்ணின் மனம் சார்ந்த பாடல்கள் நிறையா நீங்கள் பாடியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா மாடர்ன் சாங்ஸும் நிறையா நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ எங்களுக்காக ஒரு ஒரு சின்ன பாடலோட ஒரு 2 வரியோட இந்த பேட்டியை துவக்கலாண்ணா. நீ இருந்த போதும் அடி நித்தம் ஒரு பாட்டு எழுத, கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற, பக்கம் வந்தாக்கா ஆனால் பாரு ஏனோ பாக்குற, ஓடக்கார ஓரத்துல உனக்காக காத்து இருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே நிக்க வேணும். சூப்பர்ண்ணா, செம்ம செம்ம. அப்படியே அந்த குரல் கேட்கும் போதே நமக்கு அப்படியே தேவகானமா விழுவுது காதுல. ஸோ இந்த குரலுடைய ரகசியம் என்னன்னா, இதைதான் சாப்பிடணும், இதைதான் சாப்பிடக்கூடாதுன்னு எதையும் பிளான் பண்ணாம சாப்பிட்றது. ஓகே, அருமை. நம்ம காட்டுப்புளியாமரம் மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகளுக்கு நிறைய ஊர்ல லைவ்ல போய் பண்ணதுனால அங்கே சில ஊர்ல மைக் இருக்கும், சில ஊர்ல மைக் இருக்காது. நிறையா கூட்டங்கள், அந்த ஜென்ரேட்டர் சவுண்டு, அது எல்லாத்தையும் மீறி நம்ம பாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒரு இதுதான் நினைக்கிறேன். அதான் உங்களுடைய பயிற்சி ஒரு பக்கம். உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு முறையான இசை பயிற்சி எங்கேயும் எடுத்துக்கிட்டது இல்லை அப்படின்னு என்னோட பயிற்சியே மக்கள் மத்தியில் தான், மக்களுக்கு நடுவில் தான் என்னோட பயிற்சியை. சூப்பர். நீங்கள் நிறைய கலைகள், நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு தப்பாட்ட கலைஞராக இருந்திருக்கீங்க, நீங்கள் தவில் வாசிச்சிருக்கீங்க. ஸோ நிறைய கலை விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு பாடகராக நீங்கள் மக்களுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்திக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை எப்படி ரிசீவ் பண்ணிட்டாங்க மக்கள்? தப்பாட்டங்கிறதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் கொஞ்சம் இடையில அடிக்க ஆரம்பித்தேன். ஓகே. தவுளு நான் தவுள் கலைஞன் கிடையாது. அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது சும்மா கொஞ்சம் நேரம் எடுத்து போட்டு தட்டி பார்க்கறது தான், தவுள் கலைஞன் கிடையாது. இங்கே நான் ட்ராக்கில் அது நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னுங்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையானதை வாசிக்க முடியும். ரொம்ப தேவைன்னா தவுள் கலைஞரில் கூப்பிட்டுருவேன், அந்த அளவுக்கு தெரியும். பாடகங்கிறது நான் அப்போ குழந்தையிலேருந்தே எனக்கு அதான் அனுபவமே. சர்ச்சில் பாடினது, வீட்டு சவத்தில் பாடினது, இப்படி சினிமாவை பார்த்துட்டு வீட்டில் பாடி காட்டுறது, இப்படி நம்ம கற்றுக்கிட்டது தான். அதனால பாட்டு தான் நம்மளுக்கு எப்பவுமே. பாட்டு தான் ஆரம்பம். அந்த பாஷா படத்துல சொல்ற மாதிரி அதுதான் முதல்ல, இதெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு பாட்டு தான் முதல்ல, மற்ற கலைகள்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஆமா, ஆனா எல்லாத்துலயுமே நீங்க பிச்சு உதறீங்க ஒரு பக்கம். கடவுளுக்கு தான். ரொம்ப சூப்பர்ண்ணா. ஸோ இது எப்படி அந்த ஆர்வம் எப்படி வந்தது? இப்போ நீங்கள் ஒரு பாடகராக, இப்போ நிறைய பேரை நம்ம பாடகராக பார்க்குறோம், எல்லாம் பாடுறாங்க, ஒரு மேடையில் பாடுறாங்க, இல்லை சினிமாவில் பாடுறாங்க, இல்லை போட்டியில் கலந்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ மற்ற இப்போ இசைவாதியங்கள்லாம் வாசிக்கணும், இல்லை முயற்சி பண்ணணும், இல்லை கம்போஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எது உங்களுக்கான உந்துதல் என்ன? தேடல் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம இப்படியே எத்தனை காலத்துக்கு எப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, இன்னும் நம்மள்ட்ட என்னென்ன பண்ண முடியும், சரி கம்போஸ் பண்ணுறதுக்கு கடவுள் திறமை கொடுத்துருக்கிறாரு, கம்போஸ் பண்ணலாம், பாட்டு எழுதுகிற திறமை கொடுத்துருக்காரு, எழுதி பார்க்கலாம், அப்படியே நடிக்கிற திறமை கொடுத்துருக்காரு, நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி இது எல்லாமே மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணி அப்படின்னு நினைக்கும் போது மனநிறைவாக அதை தேடி போய்கிட்டே இருக்கிறேன். அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒன்று சும்மா இருந்தாலும் என் சொல்லி சும்மா இருக்காது, எதாச்சும் ஒன்று செய்யணும்னு தன்னால் அதே ஸ்டார்ட் ஆகிடும். நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், ஆனால் அந்த இடத்துல வந்துடும், அதை நோக்கி ஓடுறது, அவ்வளோதான். தேடுவேன்,
தேடல் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. தேடல் என்பது இருக்கும் வரை வந்து வாழ்வில் ருசி இருக்கும்னு ம். பாட்டு வரி வரும். அது மாரி வந்து அத அண்ணன் வந்து வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு தேடல் நோக்கி. வாழ்த்துக்கள் அண்ணா. நெறைய நீங்க வந்து அது மாரி தேடி போனோம். அந்த தேடல்ல வந்து எங்களுக்கு விடைகள் கிடைக்கிறது. அதனால வந்து அது எங்களுக்கு சந்தோஷப்படுத்துது. நன்றி, நன்றிங்க. ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு தொழில்முறை கலைஞரா நீங்க வந்து ஒரு ஒரு பாடல் எழுதுறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஒரு இசையமைப்பாளரா இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. ஸோ இதுக்கு நடுவுல வந்து உங்கள மக்கள் அங்கீகரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. நெறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. நீங்க அந்த சைமா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்கள மத்த அ ஆர்கனைசேஷன்ஸ் உங்கள வந்து அங்கீகரிக்கும்போது, நீங்க அத எப்படி எடுத்துக்கிறீங்க? அது அது உங்களுக்கு என்ன மாரியான ஒரு புத்துணர்ச்சி குடுக்குது? அது எல்லாமே இதுக்கு நிகரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நம்ம ஆரம்பத்துல நிகழ்ச்சி பண்ணும்போது, அந்த முன்னாடி கை தட்டுனாங்கல்ல, அந்த கரவோசை தான் இதுவும். அந்த கரவோசைக்கு நிகரா தான் நான் கருதுறேன். வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு ஒரு கலைஞனுக்கு அவங்க குடுக்குற ஒரு ஊக்கம் இது. நம்ம இது மாரி இன்னும் நெறையா வாங்கணும் அப்படின்னு நம்ம அதுலயும் பார்த்தீங்கன்னா தேடல் தான் இருக்கும். சூப்பர், சூப்பர். இல்லைங்களா இல்லையா? அது மாரி இது வரலைன்னு வருத்தப்படக்கூடாது. அது வரணுங்கிறதுக்காக உழைக்கவும் கூடாது. நம்ம வேலைய நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, சூப்பர், சூப்பர்ண்ணா. கரெக்ட்டா இருக்குங்கிறது என்னோட ஒரு இது. அருமையான பாயிண்ட். அது அது இல்லாம இப்போ நீங்க வந்து ஒரு அ ரொம்ப ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து நீங்க வந்து உங்களுடைய முயற்சினாலயும், பயிற்சினாலயும் நீங்க வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வரும்போது, உங்களுக்கான அந்த அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைக்கும்போது, அது கீழேருந்து மேல வரணும்னு நெனைக்கிற இளைஞர்கள், மத்தவங்களுக்கு எவ்வளவோ பேருக்கு வந்து அது ஒரு பெரிய கண்டிப்பா, கண்டிப்பா. உந்து சக்தியா இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து உங்கள பார்த்து உண்மையிலே வியப்படைறோம் சில விஷயங்கள்ல. எனக்கு பர்சனலா உங்கள்ட்ட இருக்கிற பெரிய வியப்பு என்ன அப்டின்னா, நீங்க எப்படி அ இவ்வளோ ஈஸியா உங்கள ரீச் பண்ண முடியுது. இப்ப நான் வந்து உங்கள பார்க்கணும். இப்ப நானும் இல்ல. இப்போ நெறைய இப்ப டிவி ஷோஸ்ல பார்க்குறோம். வேற எல்லா விஷயத்துலயுமே அந்தோணிதாசன் அண்ணா அவர பார்க்கலாம், மீட் பண்ணலாம், இல்ல பேசலாம்னா, உங்கள எளிமையா ரொம்ப சந்திக்க முடியுது. நீங்க வந்து எளிமையா எப்படி இவ்வளவு தூரம் எவ்வளவோ சாதனைகள்லாம் பண்ணிட்டு, நீங்க எப்படி இவ்வளோ எளிமையா இருக்கீங்க? இதோட இன்னும் எளிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். முயற்சி பண்றோம். முடியல. பார்ப்போம். சூப்பர்ண்ணா. என்னன்னா, மக்களோட மக்களா இருக்கணும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. இதுல தான் சந்தோஷம் இருக்கு. வேற என்ன செய்ய நம்ம தனியா இருந்து பழக்கம் கிடையாது. எப்பவுமே கூட்டத்தோட இருக்கணும். 4 பேரு அவங்கள ரசிக்க வச்சுட்டோ, சிரிக்க வச்சுக்கிட்டோ, சிந்திக்க வச்சுக்கிட்டோ, ஏதோ ஒண்ணு பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். அதானே நம்மளுடைய வேலை. அதனால நான் வந்து எப்பவுமே மக்களோட மக்களா தான் இருக்க ஆசைப்படுவேன். சூப்பர்ண்ணா. ஆனா இப்படி நீங்க இவ்வளோ எளிமையா இருக்கும்போது, நீங்க இப்ப நீங்க வந்து நான் பார்த்துருக்கேன் உங்கள. நீங்க வந்து சாதாரணமா ஒரு டீ கடையில போய் நின்னு டீ குடிப்பீங்க. அ எல்லார் கூடயும் ரொம்ப பொதுமக்கள், அதாவது உங்களுடைய நண்பர்கள் இந்த சினிமா வட்டாரத்தெல்லாம் தாண்டி நீங்க சாதாரண இடத்துல போய் நிக்கும்போது, உங்களுக்கு எங்கேயாவது தொந்தரவுலாம் வந்திருக்கா? யாராவது உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களா? ரொம்ப உங்களுடைய இத மீறி? அந்த மாரி போட்டோ பிடிக்கிறதுக்கு வந்து கேட்கறவங்கலாம் தொந்தரவு கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு வரும். ஓகே. சில பேர் வந்து அங்க இருந்துகிட்டு பாட்டு பாட சொல்லுவாங்க. ஆ. அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த இடத்துல பாடிட்டு இருக்க முடியாது. நம்ம இங்க பாடுனோம்னா அடுத்து அப்படியே வரிசையா கேட்டுக்கிட்டே இருப்போம். எல்லா இடத்துலயும் பாடிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. அந்த மாரி நேரத்துல சரி அவங்க சரி அவ்வளோதான் என்ன கோச்சிக்கிறாங்க தொண்டை சரியில்ல. இப்படிலாம் பாடக்கூடாது. அப்புறம் அந்த அந்த மூடு அந்த நேரத்துல என்ன வருதோ அத பேசி, அதான் அவங்க மனசு நோகாத அளவுக்கு சொல்லிட்டு, நான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறத தான் பார்ப்பேன். சூப்பர்ண்ணா. ஆனாலும் வந்து உங்க உங்க கூட வந்து இப்ப ஃபோட்டோ எடுத்துக்க வரவங்க, போறவங்க, வரவங்கலாம் வந்து நெறையா நீங்க என்கரேஜ் பண்றீங்க. உங்கள மீட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க எல்லாமே எல்லாருமே என்கரேஜ் பண்றீங்க நீங்க. அது வந்து உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நீங்க இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அவங்களால தான் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்த கூட குடுக்கலைன்னா நம்ம என்ன கலைஞன்? என்னன்னா, ஒரு ஒரு சில நேரத்துல அந்த கச்சேரிகளுக்கு போயிட்டு கச்சேரி முடிஞ்ச உடனே கூட்டம் கூட்டமா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆ. அந்த இடத்துலயும் நான் வந்து கோவப்பட மாட்டேன். அவங்க முடிஞ்சு கடைசியா இருக்கிற வரைக்கும் அதுக்கு இடையில சில இடத்துல வந்து அந்த நிகழ்ச்சி ஆர்கனைசேஷன் பண்றவங்களே வந்து ஆ ரொம்ப பாதுகாப்பா வச்சு இது பண்ணி அழைச்சிட்டு போயிருவாங்க. அப்படி போகும்போது கூட மனசு சங்கட்டமா இருக்கும். ஐயய்யோ! அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே! ஓகே. அப்படின்னு. அவங்க ஒரு முகத்துல அந்த ஏக்கத்த பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும். அது என்ன செய்றது? கடந்து போய் தானே ஆகணும். சினிமா உலகத்துல இருக்கிற அ உங் நெறைய பிரபலங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோடலாம் பழகும்போது உங்களுக்கு வந்து அ நீங்க உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் வந்து யாரு? யாராவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சினிமால வந்து எதுனாலும் நான் இவங்கள்ட்ட போய் இவங்கள வந்து நான் மீட் பண்ணுவேன். அப்படின்னு நீங்க வந்து யார சொல்லுவீங்க? இல்ல அந்த அளவுக்கு நம்ம இன்னும் யார்ட்டயுமே அவ்வளோ நெருக்கமா போகல. தொழில் முறையா அவங்க பார்த்தோம் அப்படிங்கிறதோட இருக்கு. எல்லாருமே பிஸியா இருக்காங்க. ஓகே, மற்றபடி எல்லாமே நண்பர்கள் தான். நான் எந்தெந்த படத்துலலாம் பண்ணியிருக்கேனோ, அவங்க எல்லாமே நட்புல தான் இருப்பேன். எப்பயாச்சும் பேசிக்கிருவோம். ஆனா ரொம்ப தொடர்புலாம் கிடையாது. ஓகே, எனக்கு கம்போஸ் பண்றதுக்கு இந்த சாங்கு மற்றவங்க யார் பாடியிருக்காங்களோ, அவங்கள எப்படி பண்ணலாம்? இப்படி இந்த இதுலயே எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஓகே, இது இல்லாம லைவ் கச்சேரி, ஓகே, இந்த மாரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இடையில இடையில நெறைய பாடல்கள் பாட கூப்பிடுறாங்களா, அதெல்லாம் போய் பாட்டு நம்ம தொழில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆனாலும் நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு உங்களுடைய ஒரு பாடலுக்காகவோ, இல்ல இதுக்காகவோ ஒருத்தர ரீச் பண்ண ட்ரை பண்ணும்போது வந்து, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதெல்லாம் கிடைச்சிரும். ரொம்ப அதெல்லாம் கிடைச்சிரும். நல்ல நம்ம யாரா ரெஸ்பான்ஸ் இருந்தாலுமே இருக்கும். பேசிருவோம். ஓகே. பேசினாலும் அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிரும். போய் பார்த்துருவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல.
ஓகே. சூப்பர். இனிமேல் படைப்புகள தான் குடுக்கணும். அவ்வளோதான். ஓகே. சூப்பர். நீங்க அது இல்லாம நீங்க படம் வந்து டைரக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அழிச்சிருங்க, அழிச்சிருங்க, அழிச்சிருங்க. அந்த இதையே அழிச்சிருங்க. அது நம்ம டைரக்ஷன் பண்ணும்போது பார்த்துக்குருவோம். இப்போதைக்கு நம்ம எந்த பணிய பண்ணிட்டு இருக்கோமோ, அத பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே. இல்ல, இல்ல. ஏன்னா, அந்த எங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு சுகன் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. அவரு ஒரு அமௌண்ட் குடுத்தாரு அப்படின்னா, படத்த ஸ்டார்ட் பண்ணிருவோம் நாங்க. ஏன்னா, உங்கள வச்சு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வந்து த ஒரு திறன் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கான சக்தி எனக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, நான் வந்து உண்மையிலேயே அது ஒரு பெரிய பெருமையா நினைப்பேன். ஏன்னா, உங்கள சந்திச்சு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இல்ல நான் ஏன் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, அந்த ஒரு இயக்குனரா அ அ நீங்க வந்து இப்ப நெறைய பேர் படம் இயக்கிட்டு இருக்காங்க. வெற்றி படங்கள் வருது, தோல்வி படங்கள் வருது, எல்லாத்தையும் தாண்டி வராங்க. ஆனா நீங்க வந்து மக்கள் கூட ரொம்ப நெருக்கமா இன்னமும் நெருக்கமா இருக்கீங்க. அ அது வந்து எப்படி நீங்க ஒரு ஒரு இயக்குனரா இருக்கிறவங்களுக்கு அது எப்படி உதவி செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க? நெறைய விஷயங்கள் கிடைக்கும். மக்களோட மக்களா இருக்கும்போது நெறைய விஷயங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஏன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்ச மனுஷங்கள்ட்ட இருக்க முடியாது. ம். கற்றது கையளவு, காலாதது, உடல் அளவு, உலக அளவு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அப்படி நம்ம பண்ணும்போது, நான் நெறைய பேர்ட்ட நம்ம படகரா ஒர்க் பண்ணும்போது கூட, இப்ப டைரக்டரா நடிகரா ஒர்க் பண்ணும்போது கூட, சில டைரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஏதோ சொல்ல வந்து நம்ம நிப்பாட்டியிருப்போம். அவங்க பேசுறத கேட்டுட்டு இருப்போம். "இல்ல, இல்ல, இல்ல இன்னும் சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க, சொல்லுங்கன்னு" கேட்பாங்க. அது அது எதுக்கு அப்படின்னா, அதில ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான். மற்றபடி நம்ம மக்கள் தொடர்பு இருந்தா தானே இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். சூப்பர்ண்ணா. கரெக்ட்டு. அனுபவபூர்வமா சொல்றது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னு நம்புறேன். சூப்பர். நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டா நடிச்சிருக்கீங்க. ஒரு ஒரு நீங்க வந்து படத்துல வந்து நடிச்சிருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஹிட்டான ஒரு படத்துல, ஜிகர்தண்டா படத்துல வந்து ஒரு செமையான ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருக்கீங்க. ஸோ நடிகரா நீங்க நிக்கும்போது, அது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே கேமரா முன்னாடி நிக்கிறதுங்கிறது அல்வா சாப்பிடுற மாரி. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்கேயுமே வந்து இயக்குனரே நடிகனா இருக்க ஆசைப்படுவேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அத செய்ய ஆசைப்படுவேன். சூப்பர்ண்ணா. ஆ இயக்குனர் நம்ம நம்ம போய் சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள நட்புல உள்ள இயக்குனரா இருந்தா நம்ம நான் சார் இந்த இடத்துல அப்படி பண்ணிக்கவா அப்படின்னு உரிமையா கேட்பேன். அதோட கொஞ்சம் அதுக்கு மேல உள்ளவங்களா இருந்தா நான் எதுவுமே பேச மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அத செய்வேன். ஓகே. அது முடிஞ்சா நான் ஒரு ஃப்ளோல பண்ணி விட்டுருவேன். ஓகே. அது ஓகே ஆனுச்சுன்னா அவங்களே வச்சுக்கிருவாங்க. இல்லன்னா அவங்க சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அது ரெக்கார்டிங்கும் அதேதான். நடிப்புக்கும் அதேதான். இப்ப அந்த மாரி நீங்க நடிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கனவு ஏதாவது இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு பண்ணணும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனா நான் நடிக்கணும். இல்ல அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய உந்துதல் இருக்காங்க? நல்ல ஒரு இது இருந்துச்சு. அது வந்து இப்ப நான் நடிச்சுட்டேன். அந்த படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நான் என்ன ஓ! கேரக்டர் எதிர்பார்த்தனோ அத கடவுள் குடுத்துருக்காங்க. ஓ! சூப்பர். நடிச்சிருக்கிறேன். அத சொல்லக்கூடாது. மிக விரைவில வந்து அது காலம் பதில் சொல்லும். இல்ல ஏதாவது அதாவது இப்ப நீங்க நீங்க அந்த துடுக்க போட்டுட்டீங்க. எங்களுக்கு இனிமே பசிக்கும். அதனால நீங்க ஏதாவது அத பத்தி ஒரு ஒரு சின்ன கமெண்ட். அது மண்ணையும், மரபையும், பாரம்பரியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கதையில ஒரு கதை நாயகனா நடிச்சிருக்கேன். அவ்வளோதான். அது வந்து அத பத்தி நான் சூப்பர்ண்ணா. இன்னும் அப்டேட் வந்து சூப்பர். அவங்களே அதிகாரப்பூர்வமா தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். என்ன ரொம்ப படம் சந்தோஷம். ஏதுன்னு. நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அத நீங்க எப்ப சொல்லுவீங்க? ஆமா. எப்படி அந்த அதுதான் நான் இந்த விஷயம் எதிர்பார்த்த கேரக்டரு. ஆனா, நான் நெறைய படம் நடிச்சுட்டு அந்த கேரக்டர் கிடைக்கும்னு நெனச்சேன். அது எனக்கு கடவுள் ஆரம்பத்திலேயே குடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்கு? மக்கள் மத்தியில எப்படி பேசப்பட போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கு. ஆவலோட காத்துட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணா. அதேபோல உங்களுக்கு மியூசிக்கலா நீங்க பண்ணும்போதும், உங்களுக்கு உங்களுடைய கனவு ப்ராஜெக்ட் அப்டின்னோ, இல்ல இல்ல இப்படி ஒரு பாடல் நான் வந்து பாடணும். அப்படின்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் ஏதாவது உண்டா? இல்ல அது இல்ல ஒரு நடந்தது உண்டா? அது எப்படி? நெறைய நடந்திருக்கு. நான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு பாட்டு பண்ணணும்னு நெனச்சேன். அதே பண்ணிட்டேன். இன்னும் ஓகே. சுதந்திர தேசமே. ஆமா, ஆமா. சுதந்திர தேசம் பண்ணியிருக்கேன். அப்பாவ பத்தி படமும் பண்ணியிருக்கேன். அம்மாவ பத்தி படமும் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நெறைய காதலுக்கு, நம்ம மண்ணுக்கு, மரபுக்கு, எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஒரு கலாச்சார அ தூதுவன் என்னென்னலாம் பண்ணணுமோ, அந்த மாரிலாம் பாட்டு பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் மக்கள்ட்ட போய் சேரல அவ்வளவுதான். ஓகே. எல்லாமே என்னோட சேனல்லயே இருக்குது. என்னோட ஃபோக் மார்லி ரெக்கார்ட் சேனல்லே எல்லா சாங்கையும் வச்சிருக்கிறேன். இது இல்லாம நான் வெளியில படங்களுக்கு குடுத்தது போக, மற்ற வெளியில உள்ள படம் குடுத்தது போக, மற்றபடி என்னுடைய பழைய பாடல்கள கூட இப்ப எடுத்து மீளுருவாக்கம் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மக்கள் உள்ள வர ஆரம்பிக்கணும். அவங்க அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பாடல்கள்லாம் மக்கள்ட்ட போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் குடுத்துருக்கிற டியூன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுவுமே வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற நல்லா இல்லன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு தான் நான் வந்து பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால என் குழந்தைங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்காச்சும் மக்கள் மத்தியில போய் சேரும். ஒரு முறைப்படி மியூசிக் கத்துக்காம இருந்த ஒரு மியூசிக் கத்துக்காத ஒரு மனுஷன் இவ்வளோ கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு என்ன அதாவது செத்தும் வாழ்வான் அந்தோணிதாசன் அவ்வளோதான். இப்ப நீங்க நீங்க வந்து சுதந்திர தேசமே பத்தி பேசுனதுனால நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல வந்து நெறைய பேர நீங்க
பாட வச்சிருக்கீங்க அந்த அந்த கம்போசிஷன்ல சங்கர் மகாதேவன் அவர் பாடியிருக்காரு, அவங்க சித்ராமா பாடியிருக்காங்க. விஜய் பிரகாஷ் சார் பாடியிருக்காரு. ஆமா, ரீதா, மீனாட்சி, இளையராஜா, மீனாட்சி இளையராஜா அந்த பாடியிருக்காங்க. கேசவன் ஒரு ஒரு தம்பி, ஆமா, ஆ, அஸ்வந்த்னு ஒரு தம்பி, இன்னொரு குழந்தை கூட பாடியிருக்கும். ஆமா. ஆமா. அது வந்து என்ன என்ன சொன்னாங்க இப்ப சங்கர் மகாதேவன் சார் என்ன சொன்னார் அந்த கம்போசிஷன் இல்ல கேட்டு? அவங்க எல்லாத்துக்குமே முழுசா நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க போர்ஷன் எல்லாமே அங்கேருந்து பாடி அனுப்ப வச்சேன். சித்ராமா மட்டும் தான் இங்கே பாட வச்சேன். இப்போ ஜெய் சார் பாடி அனுப்பிட்டாரு. ஓகே, வேறு சங்கர் சார் பாடி அனுப்பிட்டாரு. ஆனா, ஒரு நல்ல முயற்சியை வெளில மக்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஓகே. இந்த மாதிரி நம்மளும் ஏன்னா அவர் வந்து திருமாறன் ஒருத்தர் என் குருநாதர் இறந்துட்டாரு. அவருடைய கம்போசிங்கு, அவருடைய லிரிக், எனக்கு அந்த லிரிக் மேலே ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. அந்த பாட்டோட முடிவு ஓகே, அது அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. அதை நம்ம சொல்லணும், நம்ம சொல்லாமல் யார் சொல்ல போகிறோம், இது அது ஒன்று கொடுத்துருவோமே அப்படின்னு வச்சுட்டேன். இன்னும் அடுத்தும் இயற்கையை காப்பாற்றுறதுக்கு, நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்கு, எல்லாம் டோட்டலாக நாளைய சமூகம் நல்லபடியாக வாழ்றதுக்கு என்னென்னலாம் நம்மளால் சொல்ல முடியுமோ அதுகளை சொல்லக்கூடிய முயற்சியில் இருக்கிறேன். சூப்பர். ஸோ இந்த ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் ஒரு பாடகர், ஒரு ஒரு இசையமைப்பாளர், நீங்க வந்து ஒரு நடிகர், இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஒரு ரெக்கார்ட் லேபிள், அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? ஒரே ஒரு வெற்றிடம் கிடைக்குது. நான் வந்து முதல்ல பாட்டை எழுதி கேசட் போட்டு, அப்போல்லாம் அந்த ரீல் கேசட்டு எனக்கு விற்கிறதுக்கு மியூசிக் கம்பெனி கிடைக்கல. ஓகே, நானாக தான் ஒரு ஒரு கிரவுண்ட்லேயும் மேடைகள்லையும் சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் திறமையோட வர்றாங்க. பொருளாதாரம் எல்லாமே முடங்கி கிடக்குறாங்க. சோசியல் மீடியா தெரியாமல் திறமையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி கலைஞர்களை கண்டெடுத்து அவங்க அவங்கெல்லாம் வெளியில் வரணும். அவங்களுக்கு ஒரு இது தேவை. இப்போ அவங்க போய் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆடியோ மியூசிக் கம்பெனியில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபெமிலியரான ஆளுங்களுக்கு தான் அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விளம்பரம் இல்லாத கலைஞர்களுக்கு யார் வாய்ப்பு கொடுக்கறது? இப்போ நம்மளுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாமல் இருந்து இப்போ நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துருக்கணும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தை உருவாக்குவோமே அப்படின்னு தான் இந்த தளத்தை உருவாக்கி இருக்கிறேன். ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸை. பாட்டு தெரியுதா பாடுங்க, எழுத தெரியுதா எழுதுங்க, கம்போஸ் பண்ண தெரியுதா கம்போஸ் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சது அதில் உள்ள தலை சிறந்த கலைஞர்களை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இல்லை திறமையை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற, வெளியில் தெரியணும்னு போராடிக்கிட்டு இருக்க, ஏங்கிக்கிட்டு இருக்கிற நிறைய கலைஞர்களுக்காக உருவாக்குனதான் அந்த ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ். இதிலும் கூட சில மனசங்கட விஷயம்லாம் நடக்கும். என்னென்னா நிறைய பேர் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் உடனே வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட சோர்ஸ் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ண முடியும். மாதம் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போட்டு வைக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு சைடு இருக்க, சும்மா நோட்டில் ஏதாச்சும் எழுதிக்கிட்டு வந்து அவங்க வந்து பண்ணுறது நேரம் வந்துடுறாங்க. இடத்த கண்டுபிடிச்சி வந்து அண்ணே அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து உங்கள் எழுத்துலையோ இல்லை அவங்க அதில் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா ஐயோ இவங்க இன்னும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகுமே, ஆனால் இவங்க அது வரைக்கும் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்து அவங்கள எப்படி திரும்பி அவங்க பொழப்ப பாருங்கன்னு சொல்ல முடியாமல் இருக்கும்போது மனசங்கடமாக இருக்கும். ஓகே, ஓகே. நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு தொடர்புலேயே இருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, ஏதாச்சும் அறிவுரைகள் வேணாலும் நான் சஜஷன் எல்லாம் கேளுங்க, நான் சொல்கிறேன். கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா குறைகள் நிறைகளை சொல்கிறேன், சரி பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா தேர்ச்சியாக எடுத்துகிட்டு வாங்க, நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களே கைவிடக்கூடாது, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு தான். ஓகே, அருமை. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அதனால சரி, நீங்க அதை வந்து நீங்க இன்னும் ஒரு பெரிய உதவியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே கண்டிப்பா ஒரு பெரிய சேனல் நல்லபடியா வந்துருச்சு. இன்னும் நிறைய பேர் பார்க்குற மாதிரி வந்துருச்சு. சேனல்ல இருந்து எனக்கு ஒரு வருவாய் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் கூட அவங்களுக்கு அந்த பொருளாதார சிக்கலை கொடுக்க மாட்டேன். நானே தேடி கண்டுபிடிச்சி தினைக்கிற பாட்டு சாங் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சூப்பர், சூப்பர். வளர்ந்து வாங்கணும்னு அதுதான் நம்மளோட முடிவு. இன்னும் கொஞ்சம் வளரட்டும். இப்போதான் கம்பெனி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. சூப்பர். மக்கள்லாம் பார்த்து உள்ள வந்து அதுக்கு ஊக்கம் கொடுத்தா தான் நான் அடுத்த ஸ்டெப்ல இறங்க முடியும். ரசிகர்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஆவலாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த முயற்சிகள்லாம் வந்து எப்பொழுதுமே நம்ம தமிழ் மக்கள் வந்து ரொம்பவுமே அதை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தான். அதனால நம்ம நேயர்களும் வந்து மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். அது அண்ணனுடைய சேனலோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். எல்லாரும் வந்து அதில் இருக்கிற பாடல்கள்லாம் வந்து போய் பாருங்கள். அதில் வந்து ரொம்ப ஜென்யூனான பாடல்கள், அது ரொம்ப மனதுக்கு நெருக்கமான, மண்ணுக்கு நெருக்கமான பாடல்கள், எவ்வளவோ பாடல்கள் இருக்குது. அவர் இன்னைக்கு எழுதுனது, முன்னாடி எழுதுனது எல்லாமே இருக்கு. அதனால வந்து அதை போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்றது வந்து வேற யாருக்காவது ஒரு வகையில அது மிகப்பெரிய உதவியா இருக்கும். அது ஒரு மூலியமா இன்னும் பல பேர் உதவி பெறுவாங்க அதுல. அதனால கண்டிப்பா போய் பாருங்க.
இவ்வளவு நீங்க வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பயணங்கள் நெறையா இருக்கும். நீங்க வந்து ஒரு வாரம், ஒரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற மாரியான சிச்சுவேஷன்லாம் இருக்கு. ஸோ அத எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஜாலியா இருக்கும். அவ்வளோதான். அப்படியே பறந்துக்கிட்டே ஒரு அனுபவமா அப்படியே போயிட்டே இருக்கிறது. கொஞ்சம் சிந்தனைகள் ஒரு சைடு இருந்தாலும், இயற்கைய பார்க்குறோம், மக்கள பார்க்குறோம். அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். 2வது நம்ம ஓடுனா தானே நம்ம குடும்பம். அப்போ ஓடியாகணும். நம்மளுக்கா ஓடுறதுக்கு இன்னும் கால்கள் வளரவில்லை. என்ன அதுக்காக நம்ம தான் ஓடியாகணும். அதனால சந்தோஷமா தான் இருக்கு. சுகமான சுமைகள். ஓகே. இத எப்படி உங்களுடைய குடும்பம் இத எப்படி எடுத்துக்கிறாங்க? உங்க ஃபேமிலி எடுத்துக்கிறாங்க. உங்க உங்க ஒய்ஃப் இருக்காங்க. உங்க உங்க பசங்கலாம் இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கள இப்படி ஓடிட்டு இருக்கிறத வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு சைடு சந்தோஷம் தான், இன்னொரு சைடு கஷ்டம் தான். என்னன்னா, சம்பாரிச்சு குடும்பத்துக்குன்னு குடுக்காம இந்த மாரி ஸ்டுடியோ கட்டிக்கிட்டு, இந்த மாரி பண்ணிட்டு திரியிறாரேங்கிற ஒரு கோவம் இருந்தாலும் கூட, அப்பா ஏதோ செய்றாரு. அவருக்கு சரிங்கிறத செய்வாரு. அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கும், மனைவிக்கும் நம்ம வீட்டுக்காரர் எதோ செஞ்சாலும் சரியா தான் செய்வாரு. அப்படின்னு அவங்க சப்போர்ட் இருக்கிறனால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. அருமையா பதில் சொன்னீங்க. அண்ணா நம்ம இப்ப அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்குள்ள வந்துட்டோம். ஒரு உங்களுக்காக வந்து நாங்க ஸ்பெஷலா ஒரு 5 பேருடைய ஃபோட்டோவ நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். ம். நீங்க இதுல ஒவ்வொருத்தரையா சூஸ் பண்ணி அவங்கள பத்தி ஒரு 2 வார்த்தை பேசணும் எங்களுக்காக. ம். ஸோ இது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு யார ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். 5மே அப்போ ஒண்ணு ஒண்ணா கொடுக்க வேண்டியது தானே. இருந்தாலும் அந்த ரேண்டம்னஸ்ல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷன். எனக்கும் ரொம்ப பிடிச்ச மனுஷன். தனுஷ் சாரு. தனுஷ் சார். ஓகே. ஆமா. சூப்பர். அ தலைவரோட நம்ம கெமிஸ்ட்ரி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. முன்னாடிலாம் ஒண்ணு ஒண்ணு பாடியிருக்கிறேன். ஓகே. இனிமேல் தான் அடுத்தடுத்த இதெல்லாம் இன்னும் நெறையா வரப்போகுதுன்னு நான் நம்புறேன். ஓகே. ஒரு ஹீரோயிசத்த உடைச்ச ஒரு மனுஷன். ஒரு ஆரம்ப படத்துலருந்து. சரிங்களா? அவருடைய கடின உழைப்பு நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு. நெறைய பேர வளர்த்து விட்டுட்டு இருக்காரு. என்னைக்கும் நல்லா இருக்கணும். சூப்பர்ண்ணா. ம். ஸோ அடுத்த ஃபோட்டோ. அடுத்த ஃபோட்டோ. அடுத்த ஃபோட்டோ வந்து காலத்தால் அழிக்க முடியாத, மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு காதல் ஜோடிகள். எனக்கே பொறாமையா இருக்கு இவங்கள பார்த்தா. வாவ்! சூப்பர். அதாவது வாழ்க்கையில கஷ்டப்படுங்க அப்படிங்கிறவங்கள நல்லா இருப்போம், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம். அ இவங்க மனநிலையிலேயே இன்னும் நான் இருக்க முயற்சி பண்றேன். ஆனா முடியல. இப்போ கூட அ இதே நிலையில கடவுள் வச்சிருக்க கூடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு. உண்மையிலேயே இளமைய தொலைச்ச ஒரு நான் ஸ்கூல் படிப்பு எப்படி நான் இது பண்ணுவேனோ, அது மாரி இளமையே நான் 16 வயசுலயே கல்யாணம் பண்ணதுனால, ஒரு சைடு எ எ இளவயது அந்த சந்தோஷத்த இழந்துட்டோம். இன்னொரு சைடு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனா, ஒரு ஆலமரமா நிக்கிறோம். அதுக்கு ஒரு சரியான துணைவி. இதுவரைக்கும் எனக்கு பக்கபலமா இருக்கிற என் மனைவி. சூப்பர்ண்ணா. அருமையா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. மறக்க முடியாத ஒரு இது. அருமை, அருமை. ஸோ அடுத்த பர்சன். ம். இவரும் எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷன் தான். எனக்கும் பிடிச்ச மனுஷன். என் மக 3வது பொண்ணு இவருடைய தீவிர ரசிகை. அ என்னுடைய 3வது பாட்டு 3வது பாட்டா நான் 3வது பாட்டு. 2 பேருக்கும் ஒண்ணா ஒரு எதிர்காலத்த குடுத்தது. இவர் தான் கடின போராளி. ஒரு ஒரு அடிப்படையிலிருந்து வந்து, ஒரு சின்ன திரையிலேருந்து வந்து, இன்னைக்கு உலக மக்கள் ரொம்ப மனசுல, சஸ்பென்ஸ் குழந்தைங்க வைக்கிறீங்களே. மனசுல ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களே. ஆமா. உலக மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேரோட பொருள் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நல்ல வளர்ந்து வந்திருக்கிற ஒரு நல்ல ஹீரோ. உண்மையிலேயே எப்பவும் எல்லார் மனசுலயும் இருப்பாரு. நண்பர் வாவ்! சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன், எஸ்கே இல்லையா? அண்ணா சூப்பர். இல்ல எஸ்கே ரொம்ப ஒரு நல்ல நண்பர். ஓகேண்ணா சூப்பர். ஸோ அவரோட உங்களுடைய கெமிஸ்ட்ரி இந்த ஆமா. வருத்தப்படா வாலிபர் வருத்தப்பட சங்கம். வாலிபர் ஆமா, சங்கத்துல பாட்டு இருக்கு. ஆமா, காக்கி சட்டையில ஆமா. பாடுவீங்க காக்கி அவருக்காக. சட்டை. ஸோ அதெல்லாம் எல்லாமே ஹிட். ஆமா. அது உங்க குரல கேட்டாலே வந்து அவர் ஞாபகம் டக்குன்னு வரும் அந்த சில சமயம். ஹிட் கூட்டணி அந்த ஒரு ஓகே. இதுல சூப்பரான ஒரு கூட்டணி. அடுத்த அடுத்த அடுத்தது நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். இவரோட தனியா நின்று களம் ஆடணும். எனக்குன்னு ஒரு தனியா ஒரு பாட்டு குடுக்கணும். ஆம், இவருடைய இயக்கத்துல நான் இருக்கணும். இவருடைய இசை இயக்கத்துல நான் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுமை
ரகுமான் சார். வாவ்! இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் ஆமா. அவர்கள். ஆனா ஏற்கனவே வந்து சர்வம் தாளமயத்துல பண்ணியிருக்கிறேன். சூப்பர். ஆனா இன்னும் தனியா ஒரு பாட்டு சாரோட இசையில பாடணும் ஆவலா இருக்கு. நான் ராஜா சாரோட இசையில பாடுறது எனக்கு வாழ்நாள் லட்சியமா இருந்துகிட்டு இருந்தேன். 5 பாட்டு பாடிட்டேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சூப்பர். ரகுமான் சார் இசையில ஒரு நல்ல பாட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன். காலம் வரட்டும். சூப்பர்ண்ணா. நல்ல மனிதர். கடைசி ஃபோட்டோ. கடைசி போட்டோ என் ஆருயிர் நண்பர், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடகர். மற்றபடி நான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக அடி எடுத்து வைக்கும்போது எனக்கு ஆரம்பத்துலேருந்து இது நாள் வரைக்கும் நல்ல நண்பனா, நல்ல ஒரு நான் ரசிக்கிற ஒரு பாடகனா, எல்லாருக்கும் பிடிச்ச பாடகனா, வழிகாட்டியா, நிறைய பேருக்கு முன்மாதிரியா, என்ன மாதிரியே சொல்லப்போனால் என்னுடைய அந்தோனியின் பார்ட்டி மியூசிக் பேண்டுக்கே ஒரு தான் பேர் வச்சார். சூப்பர் சூப்பர். லாப்பங்களில் நாங்கள்லாம் ஒன்றா பாடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அண்ணே நம்ம தனித்தனியாக டீம் வைப்போம்னே, உங்கள் பேரில் ஒன்று வைக்கிறேன். நானும் அவர் வந்து பூர்வான்னு வச்சார். எனக்கு அந்தோனியின் பார்ட்டின்னு அவர் தான் பேர் வச்சார். சூப்பர். எல்லாத்துக்கும் பிடிச்ச சுவாமிஜி பிரதீப் குமார், சிங்கர் பிரதீப் குமார் அவர்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சூப்பர்ண்ணா. அந்த 2K கிட்ஸ் ரொம்ப பாப்புலர், இன்னைய தேதிக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு கூட்டணி அண்ணனுக்கும் அவர் பிரதீப் குமார் அவர்களுக்கும். அது ஆமா, அது என்ன சாமிஜி? அது இல்லை, இளைஞர்கள் மத்தியில் இப்போ வந்து கொஞ்சம் அவருக்கு செல்லமாக வச்சிருக்க பேர் சாமிஜி. ஓகே, அவர் தாடி வளர்க்குறாருனாலயா? அதனாலயா? இசையால் எல்லாத்தையும் மைக்கி வச்சுருக்காரோ அதனால சாமிஜி. ஓகே, சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க அதை. ஓகேண்ணா, இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வந்திருக்கோம் அந்தோனி அண்ணனோட. இந்த ரவுண்டுக்கு பேர் வந்து 2ல் 1 பார்க்கலாம் வாங்க அப்படின்னு ரவுண்டு. அதில் வந்து அண்ணா நீங்கள் வந்து நாங்கள் 2 சாய்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ அதில் உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமண்ணா? சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டி இமான் அவர்கள், சந்தோஷ் நாராயண். இப்படி வந்து மாட்டி விட்டா நம்ம என்ன செய்யறது? 2மே 2 கண்ணு எனக்கு. என்ன இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. டி இதோஸ். அதாவது டி இதோஸ் 2 பேர் பாடல்களையுமே நீங்க ஹிட் கொடுத்துருக்கீங்க. என்னன்னா, சந்தோஷ் சார் வந்து பிரதீப் எனக்கு எப்படி நட்போ அதே மாதிரி தான் சந்தோஷ் நாராயணன் சார். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு இதில் இருந்தவங்க. இமான் சார் வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் வந்து எனக்கு இதில் 2 பேரில் யார் இஷ்டம்னு கேட்டால், இப்படி கோத்து விட்டு ஒரு கலைஞனை நல்லபடியாக வளர்த்து வர்றதுக்கு என்ன மீடியாங்கிறது. நீங்கள் வந்து நீங்கள் மெட்ரோலேருந்து என்ன செய்யணும்னா, ஒரு அந்தோனிதாசன் வளர்றதுக்கு உண்டான ஏதாச்சும் கேள்வி எழுதிக்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா, இதில் யார் ஃபேவரட்னா 2 பேருமே 2 கண்ணு. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதான் டி இதோஸ். இல்லை அண்ணன் 2ல் 1 பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை நான் 2யுமே பார்க்குறேன் அப்படிங்கிறார். இல்லை, அதுதான் நண்பன் கொஞ்சம் கூடுதல். சந்தோஷ் சாருக்கு எனக்கும் கொஞ்சம் கூடுதல் உறவு இருக்கு, அவ்வளவுதான். இமான் சார் பிடிச்ச ஒரு மனுஷன், ஆனால் சந்தோஷ் சார் கூடுதல் உறவு இருக்கு. அவருக்கு எனக்கு ஒரு நட்பு இருக்கு. ஆமா, அதான் வேற ஒன்று. அடுத்த கேள்வி வந்து வண்டியில நெல் வரும், சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஸோ இது 2ல் உங்களுடைய ஃபேவரட். எங்களுக்கு இது 2மே ஃபேவரட். உங்களுடைய ஃபேவரட்? எனக்கு வண்டியில நெல் வருது என்னோட ஃபேவரட்டு. ஆமா, என்னன்னா அது வந்து மண்ணின் பாடல். மண்ணின் கலைஞனா இருக்கனால அதுதான் என்னுடைய ஒரு எங்களுக்காக ஒரு 2 வரினா. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும், வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். சூப்பர். நான் கேட்ட உடனே வைபா வரனாங்க. அது ரெக்கார்டில் கேட்குற மாதிரியே இருக்கு. உங்கள்கிட்ட நேராக கேட்கும் போது வாய்ஸ் அப்படியே மனசு அப்படியே. சொடக்கு மேலே பாட்டு என்னோட ஃபேவரட் இல்லைன்னு சொல்லிடாதிய. என்ன அது வந்து எனக்கு ஒரு நிறைய அவார்டுகளை வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு. 5 அவார்டுகள் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு பாட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அடையாளம் கொடுத்த பாட்டு. அதனால சேவ் வந்து வண்டியில், ரேட் வந்து சூப்பர். எங்களுக்கு 2 பாட்டுமே ரொம்ப 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 ஃபேவரட்டான பாட்டு. அது சொடக்கு மேல சொடக்கு போடுறது ஒரு 2 வரி பாடலாம். சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று, சொடக்கு மேல சொடக்கு போடுது, ஐயோ என்ன எசவிங்க, எப்ப எசவிங்க, சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ அடுத்த கேள்வி, சினிமா பாடகர், நாட்டுப்புற இசைக்கலைஞர். இது 2ல் வந்து உங்களை எப்படி கூப்பிட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க?
மக்கள் இசைக்கலைஞனா கூப்பிட்டா சந்தோஷப்படுவேன். ஓகே. அது என்ன வித்தியாசம்? ஃபோக் மார்லின்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவேன். ஓகே. ஆமாம். சூப்பர். சினிமா பாடலுங்கிறது வந்து இது கனவு. சரிங்களா? எப்படி சொல்கிறது, சினிமா பாடலுங்கிறது என்னுடைய உணவு. நாட்டுப்புற பாடலுங்கிறது என்னுடைய உணர்வு. சூப்பர்ண்ணா. அது ஒரு நல்ல அருமையான வார்த்தை பிரயோகம் அது உண்மையிலே. உணவு இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. சூப்பர். அது மாதிரி உணர்வு இல்லாமல் மனுஷன் இது பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. சூப்பர்ண்ணா. சூப்பரா சொன்னீங்க. அது அருமையா சொன்னீங்க. அடுத்த கேள்வி வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி தான். நீங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள், மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர். என் ராஜா சார் தான் எனக்கு. எம்எஸ்வி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மூதாதையர், நம்ம ஐயா தாத்தா, அவருக்கு அந்த ஒரு பாசம் எப்படி இருக்கும். அது மாதிரி ராஜா சாருங்கிறதே எங்கள் அப்பா. சரிங்களா? தாத்தாவோட நம்ம வந்து சின்ன பிள்ளையில விவரம் தெரியாத வயசில் அவங்க கையில் வளர்ந்துருப்போம். ஆனால் அவங்களால தான் நம்ம. ஓகே. சரியா? அந்த அப்பாவை கொடுத்தா தாத்தா. இப்போ ராஜா சார் பாட்டில் உங்களுடைய ரொம்ப உங்களை பாதித்த பாடல் என்ன பாடல் சொல்லுவீங்க? அவர் பாட்டு எல்லாமே பாதித்த பாட்டு தான். எல்லா வகையிலையும் பாதிக்கணும். என்ன கேட்குறது, என்னுடைய ஆரம்ப பாட்டே வந்து நான் ஒரு பாட்டை வந்து சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்காலே மருதுபாண்டி பாட்ட கேளு மலை போல் துன்பம் பனி போல் நீங்கும். அப்போ நான் அதானது கதகேளு கதகேளு கரிமோட்டு கருவாயம் கதகேளு கதகேளடி. அப்போல்லாம் விவரம் தெரியாது. இன்னைக்கு நான் பாடலாசிரியர், கம்போஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன்னா எல்லாமே அவர் ஒரு சூரியன் மாதிரி அந்த ஒளிப்பட்டு தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அருமைண்ணா. ரொம்ப ஏன்னா இந்த பாடல்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கேட்டிருக்க கூட மாட்டாங்க. உங்க மூலியமா அது அவங்கள போய் சேர்ந்துச்சுன்னா இதை தேடி 4 பேர் அந்த பாடல்கள்லாம் கேட்பாங்க. எவ்வளவு முறை அழுதுருப்போம். தென்பாண்டிச்சி மயிலே தேரோடு வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டிச்சி மயில. என்னன்னா அவர் எப்படி ஓப்பனாக பாடுறவங்களா இருந்தால் கூட ஐயாவோட பாட்டை பாட போகிறாங்க அப்படின்னா ஒன்று இங்கே வந்துட்டாங்க குடியில் அப்படி. கிராமத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆர்கெஸ்ட்ராலையும் ராஜா சாரா மனசில் நினச்சிக்கிட்டு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஒரு பொண்ணுங்க பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிற நானும் ஒருத்தர். மிகப்பெரிய இமயம் அவரு எல்லாருக்குமே. அது வந்து அவங்க குரல்ல அந்த பாடல் கேட்கும் போது இன்னும் புதுசா இருக்கு நமக்கு. இந்த பாட்டு கேட்டதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். நான் அந்த கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஸோ நம்ம உலக நாயகன் கமலஹாசன், நீங்க அவரை சந்திச்சிருக்கீங்களாண்ணா ஏதாவது ஈவெண்ட்ல? இல்லை ஒரே ஒரு ஆடியோ ரிலீஸில் தான், ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸில் தான் அவரை பார்த்தேன். நான் இன்னும் நேரடியாக சந்திச்சு பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, சூப்பர்ண்ணா, சூப்பர். அடுத்த 2ல் 1 பார்ப்போம். அதில் அடுத்த கேள்வி, சின்ன குயில் சித்ரா அவர்கள், இசைக்குயில் ஜானகி அம்மா. அடுத்த முறை நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்தீங்கன்னா நான் டேட் இல்லைன்னு சொல்லிடுவேன். பெட்ரோல்ல இருந்து சுகன் என்ன புரியுங்களா இல்லையா? இது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. ஜானகி அம்மா வந்து சித்ரா அம்மாட்ட வந்து நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிறேன். அவங்களுடைய அன்பில், அவங்களோட ஒரு அருகாமையில் அவங்க இருந்திருக்கிறேன். அதனால் ரொம்ப உங்கள் ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் ஓப்பனிங் கூட அவங்க வந்திருந்தாங்க. ஆமாம், அதான் இப்போ இவங்களுக்கு அந்த இதுக்கு சொன்ன மாதிரி உணர்வுன்னு சொன்ன மாதிரி நான் அது மாதிரி தான் இவங்களுக்கு நான் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறது, இதுல வந்து நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். நீங்க கொடுக்குற பிரைஸையும் சம்பளத்தையும் இல்ல, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க 2 பேருமே சொல்லலாம். 2 பேரும் விருப்பப்படுறதுக்கு என்ன இருக்கு, அதை தானே சொல்லணும், வேற எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா அவங்க 2 பேருடைய பாடல்களுமே நம்மளை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. நம்ம நிறைய கேட்டிருக்கோம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு பாடகரா ஒரு அந்தோணிதாசன் அண்ணாவை, நீங்க ரசிகரா நீங்க 2 பேரும் சொல்லலாம். ஒரு பாடகர் அந்தோணிதாசனா நீங்க வந்து எப்படி இப்ப யாரை நீங்க அணுகுவீங்க இப்போ உங்களுடைய அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சு? சித்ராமா தான் சீக்கிரம் அணுக முடியும். அவங்கள்ட்ட தான் பழகி இருக்கிறேன். ஜானகி அம்மாட்ட நான் பழகினதில்லை. ஆனால்
அவங்க ஒரு சுவாசம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க அதான் ஐயா ராஜா சார்னு நினைச்சாலே ஜானகி அம்மா, சித்ரா அம்மா, சுசிலா அம்மாலாம் ஞாபகத்துக்கு வராமல் இருப்பாங்களா சொல்லுங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா, அருமையாக சொன்னீங்க. அடுத்த அடுத்த கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஸோ தவில், பம்பை, இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் உங்களுக்கு ஃபேவரட் என்ன? தவுள் தான், அவங்க எப்படி தவுள் தானே தாய்க்கருவி. ஓகே. ஆமாம், அப்பா நாதஸ்வரம், அம்மா தவுள், அதுக்கப்புறம் தானே பம்பை, உரிமை, இதெல்லாம் லிஸ்ட்டில் வரும். ஓகே. தவில் தான் ரெண்டாவது. பம்பைங்கிறது தவுளோட பக்கவாத்தியம் தான். ஓகே. இதில் தனியாக வச்சா அது கோயிலுக்கு வாசிக்கிறது மட்டும்தான். ஓகே. ஸோ தவில் தான். ஆமாம், ஓகே. தவில் தான் தனியாக நின்று வாசிக்கலாம், தனியாக ஆவர்த்தனம் பண்ணலாம் அப்படிங்கிற அண்ணனோட நையாண்டியாவும் வாசிக்கலாம். இவ்வளோ கேட்டீங்களே, தானத்தில் சிறந்த தானே எந்த தானம்? தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், கண்தானம், ரத்த தானம், நிறையா சொல்லலாம். நிறைய அப்படி சொல்லி நிதானமா நிதானம் தான் தேவை. புரியுங்களா? அந்த மாதிரி தான். இப்போ நிதானம் மாதிரி தவுள் வந்து. ஓகே. அடுத்த கேள்வியும் கொஞ்சம் சிக்கலான கேள்வி. எத்தனை கேள்வி தான் வச்சிருக்கிறீங்க? இல்லை, அவ்வளோதான், 10 கேள்வி மொத்தத்தில். அதனால டக்குன்னு முடிச்சுன்னு வச்சுங்க. அனிருத் அவர்கள், ஷான் ரோல்டன், இவங்க 2 பேர்ல உங்களுடைய ஃபேவரட்? இவங்க 2 பேருமே இன்னைக்கு 2K கிட்ஸோடைய ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ், அதனால நான் கேட்குறேன். ஸோ இசையமைப்பாளராக அனிருத் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடகராக ஷான் ரோல்டன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர், அருமையான பதில், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சரு. இது வந்து ஒரு எல்லா இடத்துலையும் ரொம்ப பத்திட்டு எறிகிற ஒரு கேள்வின்னு வச்சுங்களேன். இப்போ ரீசெண்ட் டயத்தில் நிறையா சோஷியல் மீடியாலாம் ஒரு விவாதத்தை கிளப்பிய ஒரு கேள்வி. இசையா பாடல் வரிகளா? ஒரு பாடலுக்கு எது முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் உங்கள் உடம்பா உங்கள் மூச்சான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 தான். இப்போ இது 2ல் இசை, ஒரு பாடல் வரிகள், இது 2ல் வந்து ஒரு பாடலை தூக்கி கொடுக்கறது, இல்லை ஒரு பாடலுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கு நம்ம சொன்னோம்னா நீங்கள் உங்களுடைய மனசுக்கு என்ன தோணும்? பெரிய பெரிய ஜாம்பவன்களாலே அதுக்கு பதில் சொல்ல முடியல. நம்ம போய் அதுக்கு என்ன சொல்ல போகிறோம்? சொல்லுவீங்களா இல்லையா? அதாவது நம்ம வார்த்தையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இசை வந்துருச்சு இல்லை? உண்மை. மூங்கி மரத்தில் ஓட்டை போட்டு அதில் காற்று அடித்து அதில் வந்து புல்லாங்குழல் வந்துச்சு. அதுக்கு எந்த வார்த்தையை வச்சு சொல்லுவீங்க? சூப்பர். இப்போ மனிதர்கள் வேட்டையாடி மிருகங்களை சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போட்ட உடனே தோல் போய் மரத்தில் விழுந்து காஞ்சி சூரிய ஒளி போட்டு அந்த காஞ்ச தோலில் பக்கத்துக்குள்ளே உரசும் போது அதில் ஒரு சவுண்டு வந்து அது இசையானுச்சு. அதுக்கு எந்த வார்த்தை சொல்லுவீங்க? சூப்பர்ண்ணா, அருமை, நல்ல ஒரு உதாரணம். அம்மாவா அப்பாவா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எது முக்கியம்? குழந்தை பாட்டுன்னு வச்சுக்கோங்க. அம்மாவா அப்பாவா? யார் முக்கியம்? கேள்வி. அதுதான் பதில், வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் சூப்பர், அருமை. ஸோ இதுலேருந்து அண்ணன் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த விவாதங்களுக்கெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிறார் அண்ணன். ஏன்னா இது விவாதிக்கலாம். அது வந்து இசைக்கு அப்புறம் தான் எழுத்து வந்துச்சு. ஓகே, புரியுங்களா? ஆனால் அதை பற்றி ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. சூப்பர் சூப்பர். ஏன்னா அம்மாவா அப்பா, ஏன் அம்மா அப்பா இருக்கிறீங்க? அவங்க பெற்றோர், அவ்வளோதான். அப்படி இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எல்லாருக்குமே. நம்ம அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. யார் கருத்தையும் நான் எதுனா சொல்லல. என்னோட கருத்து அப்படி. நான் எப்பவுமே பொதுப்படையாக யோசிக்கிறேன், பொதுநலமாக யோசிக்கிறேன். நான் இப்படி தான் யோசிப்பேன். இதில் வந்து நான் அம்மா தனியாக அப்பா தனியாக பிரித்து பார்க்க முடியல. பெற்றோர். கருத்து வந்து உண்மையிலேயே மக்கள்கிட்ட போய் சேரணும் தான். சூப்பர், அருமையாக சொன்னீங்க அந்த பதில். இது கடைசி, இந்த ரவுண்டுடைய கடைசி கொஸ்டின். பாடகர் அந்தோணிதாசன், இசையமைப்பாளர் அந்தோணிதாசன். பாடகர் அந்தோணிதாசன். ஓகே, ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டீங்க. அம்ப போட்டு பார்த்துட்டாரு. ஓகேண்ணா, சூப்பர். ஸோ அருமையா பதில் சொன்னீங்க நம்ம கேள்விகளுக்கெல்லாம். இந்த ரவுண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நான் கேட்கணும்னு நினைச்ச விஷயங்களா அண்ணன் தானாவே சொல்லிட்டாரு இந்த ரவுண்டு மூலியமா. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ரவுண்டுக்கு பேர் வந்து வாங்க பழகலாம் அப்படின்னு. ஸோ நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து யாரை சூஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ஆப்ஷனா அப்படிங்கிற மாதிரி இந்த ரவுண்டு போகுது. ஒரு வேர்ல்டு டூர் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒருத்தரை மட்டும் கூட கூப்பிட்டு போகலாம். அப்போ யாரை கூப்பிட்டு போவீங்க? உங்கள் நண்பர்கள் இல்லை செலிப்ரிட்டிஸ் யாரை வேணாலும் சொல்லலாம். யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, வேர்ல்டு டூருக்கு நீங்கள் 2 பேர் தான் போகலாம் அப்படின்னா நீங்கள் யாரை கூப்பிட்டு போவீங்க? நண்பர்களை தான் செலக்ட் பண்ணுவோம். அதான் பேர், யாராவது ஒருவருடைய பேர், இந்நேரம் நான் கூப்பிட்டு போவேன் என் கூட. வேர்ல்டு டூர்னா நான் இவங்களை நம்பி கூப்பிட்டு போவேன் கூட அப்படின்னு. யாராக இருந்தாலும் 4-5 மொழி தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போவோம், அவ்வளோதான். ஓகே, அவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது.
அப்போ நம்மளுக்கு மொழி தெரிஞ்சவங்க நிறைய நண்பர்கள் நிறைய லிஸ்ட் இருக்காங்க. அதில் யார் இருக்காங்களோ ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போவோம். இல்ல அதுல யாராவது ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்கான சொல்லணும்னா யார் சொல்லுவீங்க? இல்ல, முன்னாடி ஆண்ட்ரோ வந்துகிட்டு இருந்தாப்புல, இப்போ ஆளன் வந்துகிட்டு இருக்காப்புல. சூப்பர். ஆமா. எனக்கு அண்ணன் அவர் நடிச்ச படம்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா அவரு அடுத்த ஆள பண்ற மாதிரி இருக்கும். அதனால மொழி தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு போகணும். அவ்வளவுதான். அடுத்த கேள்வினா, இமயமலைக்கு வந்து ட்ரெக்கிங் போறீங்க. மலையேற்றத்துக்காக போறீங்க நீங்க. அப்போ வந்து உங்க கூட யார கூட்டு போவீங்க? அப்போ நண்பர்கள தான் கூட்டிட்டு போவேன். இல்ல அதாவது இப்ப ஸ்பெசிஃபிக்கா ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா வந்து, இப்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா உங்க கூட வந்து வாங்க அப்படின்னு கை தூக்கி உள்ள கூட்டு போற மாரி நான் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? நண்பர்கள் தான் அந்த நேரத்துல சரியா இருப்பாங்க. சரி அது அது லிஸ்ட் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. இமயமலைக்கு என்னோட கூட்டி போறது ஆளா இருந்தா எனக்கும் கீழே நான் திடீர்னு சமைச்சாம போற வழியில நெட்டுக்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பேன் எதா இருந்தாலும். அப்போ எனக்கு கை உதவியா இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவேன். ஓகே. அது இந்த தஞ்சாவூர்ல சேகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகே. இல்லை இங்கே பசங்க எல்லாருமே எனக்கு என்னோட வர்றவங்க எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஓகே. அதனால பிரச்சனை இல்லை. நண்பர்களை தான் கூட்டி போவேன். அடுத்த கேள்வி, நீங்க வந்து தண்ணியில விழுந்துட்டீங்க ம். அப்படின்னா இமிடியேட்டா வந்து காப்பாத்த சொல்லி கேட்கணும். அப்படின்னா செலிபிரிட்டிஸ் யாராவது ஒருத்தர நீங்க வந்து காப்பாத்த சொல்லி கூப்பிடுவீங்க. அப்படின்னா யார கூப்பிடுவீங்க? நானே 10 பேரை விழுந்து காப்பாற்றுவேன். நானே நீச்சல் தெரிஞ்சவன். நான் எதுக்கு அடுத்த ஆளை காப்பாற்ற கேட்க போறேன்? சூப்பர், சூப்பர். இது ஒரு நல்ல பதில் ஆக்சுவலா. அருமை. ஓகே. உங்களுக்கு நீச்சல் தெரியுங்கிறது சூப்பர். அருமை. அடுத்த கேள்வி, நீங்க வந்து ஹிந்தி படத்துல வந்து ஹீரோவா உங்கள நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ 2 பாலிவுட் ஹீரோயின்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்க சொல்றாங்க உங்க படத்துக்கு. யார சூஸ் பண்ணுவீங்க? 2 ஹீரோலாம் வேணாம், ஒரே ஹீரோன்னு சன்னி லியோன் இருந்துச்சுன்னா போதும். ஆனா அந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னா, கடைசி வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் தொடவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ட்விஸ்ட் வைக்கணும். அந்த மாதிரி நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர். இல்ல 2 ஹீரோயின் சொல்லணும். நீங்க ஒருத்தர் சன்னி லியோன். ஓகே, நோட் பண்ணிங்க. அண்ணன் வந்து சன்னி லியோன் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னொரு ஹீரோயின். அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க உள்ள ஹீரோயினா யாரா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகே. பாலிவுட் படத்துக்கு. நம்ம 2 பேருமே தொட போறது இல்லையா? அந்த மாதிரி ஹீரோ. இவர் டெரரான ஹீரோ. அடுத்த கேள்வி, நீங்க வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து டைரக்ட் பண்றீங்க தமிழ்ல. ஸோ 2 ஹீரோவை சூஸ் பண்ணணும். நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? டபுள் ஹீரோ. ஆமா. கதை யாரை கேட்குதோ அவங்கள தானே சூஸ் பண்ணுவோம். நம்ம சரி, அப்படி நீங்கள் கேட்குறதுக்கா நம்ம எனக்கு கிடைச்சுன்னா ரஜினி சாரையும் கமல் சாரும் 2 ஒன்றா வச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ணணும். சூப்பர், சூப்பர், சூப்பர். இதுங்களா இல்லையா? ஓகே. ஏன்னா விஜய் சார் அஜித் சாரை வச்சு இன்னும் கொஞ்சம் காலஞ்சிட்டு பண்ணட்டும். இப்போ இவங்க இருக்கும்போதே இந்த 2 பேரும் ஒன்றா நடித்து மக்கள் பார்க்க எவ்வளோ ஆசைப்படுவாங்க. சூப்பர், சூப்பர். இப்போ இந்த இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பெரிய நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுறாங்க. நம்ம தமிழில் இன்னும் அப்படி இன்னும் வரல. இவங்க சேர்ந்து நடிச்சாங்கன்னா இந்த மக்களுக்கு அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். காலத்துக்கும் உள்ள பொக்கிஷமா இருக்கும். சூப்பர்ண்ணா. இது வந்து உண்மையிலே அருமையான பதில். இது நான் வேற நிறைய யோசிச்ச மைண்ட்ல. ஆனா நீங்க சொன்னது வந்து வேற லெவல்ல. ஆமா. இப்போ எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒன்றா நடிச்சிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு படம். அதாவது ஏதோ ஒரு படம் பச்சை விளக்கு ஏதோ ஒரு படம் நடிச்சாங்க. ஆனால் சரியா இல்லை தெரியல. இப்போ கடைசி கொஞ்சம் வயசாக சினிமா விட்டு ஒதுங்க போகிற நேரத்தில் 2 பேரும் ஒன்றா ஒரு படம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்போ கொடுப்புன்னு இல்லாமல் போச்சு இல்லை? பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொடுப்புன்னு இல்லாமல் போச்சு இல்லை? அந்த மாதிரி தான் இப்போ கமல் சார் ரஜினி சார் ஒன்றா வச்சு ஒரு படம் பண்ணிட்டாங்க. அந்த சிறப்பாக இருக்கும். இந்த கேப்டன்லாம் இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அடிச்சிருந்தாங்கன்னா எல்லா ஹீரோ வச்சு பயங்கரமாக இருந்திருக்கும். அது சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து அண்ணன் வந்து டைரக்டர் வீட்டில் வந்து அவர் டைரக்டர் நான் டைரக்ஷன் பண்ண போகிறதில்ல. யார் டைரக்ஷன் பண்ணாலும் இவங்க 2 பேரும் ஒன்றா நடிச்சாங்க அப்படின்னா ஒரு மக்களுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கும். இல்லைடா, உங்க அண்ணனோட டைரக்ஷன்லேயே வந்து நம்ம வந்து சீக்கிரமா சூப்பர் ஸ்டார் இவ்வளோ நாயனையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு சுகன் தான் ப்ரொடியூசராக வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, உங்களுக்கு அவசரமா பணம் தேவை அப்படின்னா செலிபிரிட்டிஸ் நீங்க வந்து டக்குன்னு ரீச் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யார் ரீச் அவுட் பண்ணுவீங்க? காசு தேவைன்னா அவசரமா பணம் தேவை. எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டீங்க, அவசரமா பணம் வேணும். நான் மேயிற மாடு கும்பல ஏன் புள்ள கட்டிட்டு போகணும்? புரியலையே. எங்க ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த செலவடையெல்லாம் அவ்வளோ புரியாது. அந்த இடத்துல நான் வெளில வர்றதுக்கு எனக்கு வந்து நான் மேயிற மாட்டேன்னா வாய் உள்ள பிள்ளை. நான் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நான் இங்கேருந்து தப்பிச்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அங்கேருந்து வெளில வர்றதுக்கு அங்கே உள்ள மக்கள்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிப்பேன். அதான் மொழி கூட தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் மேயிற மாடு கொம்புல புள்ள கட்டிட்டு போகாது. அது எங்கே வேணாலும் மேய்ஞ்சிக்கிறோம். 10 காசு கையில் தேவையில்லை. மனுஷன் வாழ்றதுக்கு காசு முக்கியங்கிறத விட இன்னும் நிறையா. நீங்க வந்து இப்போ ஒரு யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி தான் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? என் பொண்டாட்டி தான். ஓகே, இது சூப்பர். இது நல்ல பதில். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அப்படிதான் காப்பாற்றி விட்டுருக்காங்க. நான் யாரை வேணாலும் நம்பி இறங்கிடுவேன். நிறைய பேர் என்னை கவுத்து விட்டுருக்காங்க, காலை வாரி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் எல்லாத்துலேயுமே என் முன்னாடி தான் என்னை காப்பாற்றுவாங்க. சூப்பர், சூப்பர்ண்ணா, அருமை. அடுத்த கேள்வினா, ஃப்ரைடே நைட்டு பார்ட்டி அப்படின்னு போகணும், நீங்கள் யாரை கூப்பிட்டு போவீங்க?
எனக்கு என்னைக்குமே பார்ட்டி தான் தினைக்கு. எதுக்கு நான் பிரேடேல போய் பார்ட்டி போய் நான் ஆளை கூட்டி போகணும். நான் இருக்கிறது எப்பவுமே நண்பர்களை வர வச்சுட்டு இருப்பேன். அது எப்படி இருந்தாலும் டீயா இருந்தாலும் அது ஒரு பார்ட்டி தான். ஒரு சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருக்கிறது தானே பார்ட்டி. நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற ஆளு. ஓகே. சரி நீங்க கேட்டதுக்காக சொல்ல, இல்லைன்னா என்னடா எல்லாத்துக்கும் இப்படி பேசுறானே, மண்ட அகராதியா பேசுறானே அப்படின்னு அது கடுப்பா இல்ல, இருக்காது. அப்படி இல்ல. சுகுன் வந்து ஆஹ் இப்போ வந்து ஆளுநை கூட்டிட்டு போவேன் அப்படி வச்சுக்கோ. இல்லைன்னா இந்த லோகின்னு ஒருத்தர் இருக்காரு இப்போ கையில. ஓகே. அந்த நேரத்துல யார் இருக்காங்களோ இவங்கள தான் ஏன்னா இந்நேரம் ஒருத்தங்களை கணக்கு பண்ணி கூட்டி போயிட்டோம் அப்படின்னா ஊரோட தான் போவேன் அப்படிங்கிற ஒரு இதாயிரும். ஓகே. அந்த நேரத்துல யார் வர்றாங்களோ ஏதோ நண்பர் இருக்காங்களோ அவங்கள கூட்டி போவேன். இல்ல யாரோ ஒரு சினிமா செலிபிரிட்டியை கூட்டு போகணும் நீங்க. சினிமா செலிபிரிட்டி கண்டிப்பா கூட்டி போக ஆசைப்பட மாட்டேன். அந்த ஒரு இதை பார்க்காத ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்கள கொண்டு அவங்கள காட்டுறதுக்கு ஆசைப்படுவேன். சூப்பர் சூப்பர். இது சூப்பர். ஆமா. இது அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஆமா. அது தெரியாம இருப்பாங்கல்ல இவங்கள ஒரு ஆள் வந்து இங்க வந்து பாரு இப்படி ஒரு உலகம் இருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு வந்து பாரு அப்படின்னு அவங்க காட்டுறதுக்கு கூட்டி வரணும் தவிர, ஏன்னா அவங்க செலிபிரிட்டி தான். அவங்க 1000 பேரை கூட்டி போலாமா, நம்ம எதுக்கு அவங்கள கூப்பிடணும்? என்ன சொல்றியா? சூப்பர் சூப்பர். நம்ம சாப்பிட்டோம், சாப்பிடாம ஒருத்தவங்களோட இருப்பான்ல அவனை கூட சாப்பிட வைக்கணும். அதான் என்ன ஆசை. சூப்பர். நீங்க சாப்பாடு பத்தி சொன்னதுனால அடுத்த கேள்வி அது 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 யதார்த்தமா அமைஞ்சிருச்சு. சாப்பாடு போட்டி வைக்கிறாங்க. அதுக்குன்னா நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் வந்து சாப்பாடு போட்டி இவங்களை விட்டா அடிச்சு நவுத்திடுவாங்க அப்படின்னா யாரை செலக்ட் பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு யாரும் என் குடும்பத்தில் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். இப்போ சாப்பாடு குறைஞ்சிருச்சு எனக்கும். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், ராஜான்னு ஒருத்தன். அவனை கூட்டி போனோன்னா அவன் எழுத்து கட்டிடுவான். என் மகன் எதாக இருந்தாலும் சாப்பிட்ருவான். இந்த மாதிரி ஓகே. அவன் நாகசுர கலைஞராக இருக்கான் தஞ்சாவூரில். அவன் எழுத்து கட்டிடுவான். என் அண்ணன் கூட்டி போனால் நல்லா சாப்பிடுவான். நீங்க வந்து புதுசா ஒரு ஐபிஎல் டீம் வந்து தொடங்குறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு கேப்டனா ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யாரை செலக்ட் பண்ணுவீங்க? மாக்காபாவை செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் தான் சிலுக்கு சிமிதான்னு ஒரு டீம் வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால மாக்காபாவை இது பண்ணுவேன் நான். ஓகே. சூப்பர் சூப்பர். இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்த கடைசி கேள்வி இதோட நம்ம இந்த ரவுண்டை முடிச்சுக்க போறோம். நீங்க அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஊர் தஞ்சாவூரா சென்னை? எனக்கு தஞ்சாவூர் தான் எப்பவுமே. ஓகே. போக முடியாத சூழல் சென்னையில். ஏன்னா இங்கே தான் நம்ம பிழைப்பு எல்லாமே. அதனால இங்கே தங்கியிருக்கோம். சூப்பர்ண்ணா. எல்லா கேள்விக்கும் வந்து செமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா பதில் சொன்னீங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பு. எங்க மெட்ரோ 49 நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செஞ்சு நீங்க வந்து இப்படி ஒரு பேட்டி கொடுத்ததுக்காக உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று இருக்கு. ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். நீங்க வந்து நேயர்களுக்கு முன்னாடி இதை ஓபன் பண்ணி அடடா கண்ணாடியா? செம்மையான ஒரு கிளாஸு. இன்னும் அடுத்து நிறைய கச்சேரிகளில் இந்த மாதிரி பார்க்கலாம் அந்த கண்ணாடியோட. இன்னும் என்னோட சோசியல் மீடியா அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் வரும். 1 2 3 இது அடையாளமாக்கிடுவேன், பதிவாக்கிடுவேன். நல்ல ஒரு பரிசு. உண்மையிலே மெட்ரோ 49 டீமுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி வர்றவங்கலாம் கண்ணாடி வாட்சி மோதிரம் கொடுத்தா இன்னும் சந்தோஷப்படுவேன். என்ன முதல் முறையாக எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றிங்க சுகனே. ரசிகர்கள் நேயர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க மெட்ரோ 49 யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய கலைஞர்களை வந்து உங்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க. நிறைய கலைஞர்களுடைய வாழ்வியலையும் இயக்கங்களையும் நோக்கங்களையும் சொல்ல போகிறாங்க. கலை தெரிஞ்சவங்க கலை வழங்க, கலை தெரியாதவங்க கலைஞர்களை வழங்க அந்த முயற்சியை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் நன்றி. கலையும் கலைஞனும் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஆதரவளிக்கணும். இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். அண்ணன் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி.